ஸோ மரைன் ட்ரைவ் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு சாயா போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயா போகிற இடத்துல வடாப்பாவு இருக்குது. வடாப்பாவு வந்து இப்போ வந்து செம்மையாக இருக்கும். 7 o'clock மார்னிங் சாயா வித் வடாப்பாவு. ஸோ அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மரைன் ட்ரைவ் வந்து சுற்றுவோம். ப்ரோ வந்து வாங்கிட்டு இருக்காரு, சாயா வாங்கிட்டு இருக்காரு, சாயா வித் வடாப்பாவு வாங்கிட்டு இருக்காரு. நல்ல ஹிந்தி பேசுறீங்க, நல்ல ஹிந்தி பேசுறீங்களா? இனிமேல் உங்களை அழகு ரேட்டுக்கெலாம் கூட்டு போயிடலாம். சாப்பிடுங்க. வளர்ற பையன் சாப்பிடலாம்ல. ஸோ சாயாக்கு வடாப்பாவு வித் சமோசா வித் மிளகா. ஓ என்ன காரணம் தெரில, ஏதோ போயிட்டான், சரன்னு போயிட்டான். ப்ரோ உங்களுக்கு பிஸ் வந்துச்சு, எனக்கு பாத்ரூம் வந்துச்சு. அதுக்கு வந்த நேரத்துக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம வந்து ஸ்டார் பக்ஸில் தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்லி தேடி கழிச்சு வந்தேன். ஸ்டார் பக்ஸில் மீட்டிங் பாயிண்ட்டே இன்றைக்கி எல்லாம் மும்பையில் வந்து ஸ்டார் பக்ஸ் தான். சூப்பர் காஸ்க்கும் இது நம்ம சந்தோஷ் ப்ரோ வச்சுருக்காருல்ல, துக்காட்டி சொன்ன ஸ்டீல் பிளான்ட் A35 சீன் போட்டு போயிட்டேன். இது எனக்கு காஃபி டே ஞாபகம் தான் வருது. இது என்னது M340யா? நான் மினி கூப்பர் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். மினி கூப்பர் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? சரி வாங்க போகலாம், வாங்க. வருஷம் வந்துட்டே இருப்பாங்க. இங்கேயே ஒரு மணி நேரம் வந்துடலாமா தெரிஞ்சேன். எல்லா ஊர்லேயும் ஒரு காஃபி டே, ஒரு ஏற்காடு, ஒரு காஃபி ஸ்டாப் மாதிரி ஸ்பாட் இருக்குது போல். சூப்பர் காசு ஓவேக்ஸுக்குன்னு. ப்ரோ இத்தனை கூட்டம் இருந்தாலும் நம்ம வண்டியை எத்தனை பேர் தனியாக வந்து பார்க்குறாங்க ப்ரோ. அங்கே தான் ப்ரோ நிற்கிது வண்டி. ஃபேட் பாய் தானே, ஃபேட் பாபா தானே இது. இதை வேறு நம்ம வண்டி தள்ளி விட்டு நிறுத்துறாங்க இந்த வண்டியை. அவ்வளோ தெனவ டைப் வச்சு உங்களுக்கு. வெஸ்ஸஸ் தானே செக்யூரிட்டி இருக்காங்க. வெஸ்ஸஸ் 1650 650 நினைக்கிறது. டாக்டர் வண்டிப்பா, நம்ம டாக்டர் வண்டி. டாக்டர் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள். உங்கள் வண்டி எங்கள் குரூப் எங்கள் கூட மும்பை வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் இவன் எங்கே பாருங்க, நம்மால் விக்கி வண்டி. விக்கி வண்டி இல்லைன்னா 1000 மிரர் போட்டிருக்கு. ரிசோமா ஒரிஜினல் மிரர் எங்கிட்ட போடுங்களா? இங்கே பாருங்க, ரேர் வண்டி G650 RS. G650 RS பாருங்கள். ஓகே நம்ம வந்து வேலையை பார்ப்போமா? ஒரே ஒரு டிடி மட்டும் அங்கே நிற்கிது. சரி நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டு போவோம். அதுக்குள்ளே பசங்க வருவான்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே போகலாம். கிளம்புறாங்க. அப்படியே நம்ம போய் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரோக்கு கேப்பச்சின வேணும்னு கேட்டார். ரீமஸ் எக்ஸாஸ்ட் இருக்குது டாக்டரோட வண்டியில். ப்ராக்ஸ் எக்ஸாஸ்ட் இருக்குது அயபுசாவில். பட் இந்த வண்டி தான் நான் கிண்டல் பண்ணிட்டேன். சாரி கைஸ். இதுதான் கவாசாக்கி எக்ஸாஸ்ட் இருக்குது. சாரி, அது அக்ரபேக் எக்ஸாஸ்ட்டு. கஸ்டமர் வந்து இப்போ தான் பைக் வாங்கியிருக்காரு. CB 650F நேக்கடு ஒன். செம்ம நீட்டாக க்ளீனாக போகுது வண்டி. ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம் முதுகு வலி இல்லாமல். ஸோ TRK, another TRK like Benelli TRK like our Vishwa. எக்ஸசைஸ் போடணும் விஷ்வா இந்த வண்டிக்கு. சொல்லிடு, கஸ்டமர் நம்பர் வாங்கி கொடுத்துட்றேன். நீயே பேசி மார்க்கெட்டிங் பண்ணிடு. ஃபுல் எக்ஸசைஸ் போடணும். நர்வஸாக இருக்கார், பட் ஓட்டிடுறாரு. அது நல்லா இருக்குது. அக்ரபேக் எக்ஸாஸ்ட் சூப்பராக பேஸியாக நீட்டாக இருக்குது. செம்ம பேஸியாக நீட்டாக இருக்குல்ல. இது 10R வந்து நம்ம கிஷோரோட 10R பியூர் ஸ்டாக்காக இருக்குது. பாருங்கள் கைஸ், பாருங்கள் மக்களே. நம்மால் தவக்கிறாரு தவந்துக்கிட்டே இருக்காரு நம்மால். இப்போ இனிமேல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஸ்டேட் வந்தால் நல்ல மார்க்கெட்டிங் ஆகும் போல ப்ரோ. பைக்கு கிட்டே போயிட்டு நம்ம கடை பேஜ் அப்படின்னா வேறு லெவல் மார்க்கெட்டிங் ஆகும் போலன்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஜாப் சேர்த்துட்டுமா? பார்ட்னர்ஷிப், இதில் ரைடிங் பார்ட்னர்ஷிப்பா?
பேர் தெரியும் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. என்னது ப்ரோக்கு நம்ம பற்றி தெரில, நம்ம தலை சொல்கிறாரு. அவருக்கு சின்னதாக சர்ப்ரைஸ் கொடுக்குமா? வா ப்ரோ ஒரு கண்டென்ட் இருக்குது ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ. Hi bro, you like bikes, huh? Yes, I like bikes. So you know what bike I have? You know what bike I have? Bro, இங்கே பாரு எல்லாம் அழுத்து போகிறாங்க ப்ரோ. இப்போ வரிசையாக கார் வருது ப்ரோ. இது ப்ரோ மஞ்சா கலர் வண்டி, மஞ்சா கலர் போர்ஸு. எதுக்கு சம்மந்தமாக T20 டீப் பண்ணி போதேன்? எதுக்கு T20 டீப் பண்ணி போதே டீசல் கார்? ஏன்னா நானும் ஓப்பன் பண்ணுவோம், அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் ஸ்டார்பக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் போகல. ப்ரோ வந்து இங்கே ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காரு. வேறு லெவலில் இருக்குது ஸ்டார்பக்ஸு, கும்தாவாக இருக்குது. மும்பை வந்து ரொம்ப ரிச்சுன்னு கேள்விப்பட்டிருங்க, இந்தளவுக்கு ரிச்சஸ்ட்டு ஒரு சிட்டின்னு கேள்விப்பட்டதே இல்லை. ஃபோன் ஃபஸ்ட்டு மிஸ் ப்ரோ. ஒரு குட்டி ஃப்ரெண்டை வந்து நம்ம ஜெயசூர்யா ப்ரோ பிடிச்சிட்டாரு. ஸோ மும்பை வந்தது வந்து நமக்கு பைக்குன்னா என்ன, பைக்கு நம்மளை விடாதுன்னு சொல்லுவாங்களே, மும்பை வந்து நம்மளை பைக்கு விடலை. ஸோ வி ஹேட் அ மெனி பைக்கர்ஸ் ஹியர் ஓவர் ஹியர். எல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக, பைக்கிங் கனெக்டிவிட்டியாக தான். ஜஸ்ட் வி சேட் வி ஆர் பைக்கர்ஸ், அவ்வளோதான். அவர் இப்போ ZX ஓட்டுறல, அவருக்கு ஏன் நம்ம ஷாப்பில் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. அவர் சொன்னார் செம்மையாக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல். ஸோ மும்பை கரெக்டாக அவரை பார்த்து இந்த பைக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்த டாக்டர் பைக்னு. பட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த ZX ஓனர் வந்து நம்ம ஷாப்பில் ஒரு பூட் வாங்கியிருக்காரு. அதான் செம்ம ஆச்சரியம் எனக்கு. ஆக்சுவலாக பைக்கர்ஸ் கஃபேனே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது செம்மல ஆக்சுவலி சூப்பர். துபாய் எல்லாம் ஒர்க்கிங் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ கிளாட் இந்த பிறவி பைக்கராக பிறந்ததற்கு கடவுளுக்கு நன்றி, பைக்கராக பிடிப்பதற்கு கடவுளுக்கு நன்றி, பைக்கை பிடித்ததற்கு எனக்கு நன்றி. பேஷன் ப்ரொஃபஷன். நம்ம கடை மும்பை வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், மும்பையோட அடுத்த லாக் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன். until then see you guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை கைஸ்.